ஒரு ஜெனுவினான இன்டர்நேஷனல் பேட்டன் கிராண்ட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் பேட்டன் கிராண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன், பேட்டன் பப்ளிகேஷன் பத்தி பேசல. பேட்டன் கிராண்ட் மூலமாக பேட்டன் நம்பர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அது யூனிவர்சலி ரெகக்னைஸ்ட். இது உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ கேட்டு நீங்க தெரிவிக்கலாம். ஹலோ கிறிஸ்டானிக் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஏபிடிசி ஜேர்னல் லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலுடைய நேம் வந்து கொரியா ரிவ்யூ ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஜேர்னல் வந்து உண்மையிலே வந்து ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து வருதா, எந்த கேட்டகரியில வந்து வருது, இதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், இதே மாதிரி உங்களுக்கு யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணலாம். இந்த ஜேர்னலுக்கு நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு வந்து கோட் பண்றாங்க, இதை வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா எவ்வளவு கோட் பண்றாங்க அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க நம்ம சப்மிஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க ஃபாஸ்ட் ட்ராக்கா 10 daysல வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுக்கறதா வந்து சில நியூஸ் வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அதை பத்தியும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கொரியா ரிவ்யூ ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கொரியா ரிவ்யூ ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டா ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. christstudies.org அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் வந்து ஒன்லி ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு வந்து தெரியுது. வேற அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து போகலாம். ஸோ christstudies.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து கால் ஃபார் ஸ்பெஷல் இஷ்யூஸ் அப்படின்னு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக எல்லா ஃபீல்ட்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. எல்லா ஃபீல்ட்ஸும் ஆக்சுவலா வந்து கொடுத்துருக்காங்க. பட் நேம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி இருக்கா அப்படின்னு வந்து தெரியல. கீழே வந்து ஸ்பெஷல் இஷ்யூல வந்து ஒரு கால் ஃபார் பேப்பர்ஸ் வந்து இருக்கு. இந்தியன் எடிட்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ இருக்கு. கால் ஃபார் பேப்பர் செக்ஷன்ல வந்து கேஸ் ஸ்டடிஸ், கமெண்ட்ரிஸ், தாட் பீசஸ், ரிவ்யூஸ், இது ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆத்தர் கைட்லைன் செக்ஷன்ல வந்து உங்களுடைய மேனுஸ்கிரிப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து மேனுஸ்கிரிப்ட் வந்து பிட்வீன் லைக் 6,000 till 10,000 வேர்ட்ஸ்க்குள்ள ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மேனுஸ்கிரிப்ட் வந்து 2 வெர்ஷன்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்னு வந்து ஆத்தர் அஃபிலியேஷன் டீடைல்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து அனுப்பணும். இன்னொன்னு ஆத்தர் அஃபிலியேஷன் டீடைல்ஸ் இல்லாம, அதாவது ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபிகர்ஸ், டேபிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உடைய ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய எடிட்டோரியல் ஆஃபீஸ் உடைய இமெயில் ஐடியும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன்ல வந்து ப்ரொஃபசர் மைக்கேல் ஜே பேக்கர் ஃப்ரம் யூகே, இவர் தான் வந்து எடிட்டர் இன் சீஃப். அசோசியேட் எடிட்டர்ஸ், எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. மேக்ஸிமம் வந்து யூகே, யூஎஸ்ல இருந்தா வந்து போர்ட் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ரொம்ப குறையவே இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸோ ஃபேக்கல்டி டீடைல்ஸோ நம்மளால பார்க்க முடியல. இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடியும் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து பிரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதை இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. இஷ்யூஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஒவ்வொரு இயருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 12 இஷ்யூஸ் பக்கத்துல வந்து இருக்கு. ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது நவம்பர் 2024 வந்து பார்க்கும்போது மந்த்லி பப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல் தான் வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி டிசம்பர் 2024லயும் வந்து மேக்ஸிமம் இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல் தான் வந்து பார்க்க முடியுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இவ்வளவு ஆர்டிகல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ் வித் பின்கோடு, இமெயில் ஐடி அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டெலிபோன் நம்பர் அப்படிங்கிறது இல்ல. இவங்க ஒரு கொரியன் ஜேர்னல் ஏன் வந்து இவ்வளவு வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸுக்கும் ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் வந்து குவாலிட்டியா வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கும். பட் ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஏபிடிசி லிஸ்ட்ல இருந்த மாதிரி தெரியல. பட் ஜேர்னல் நேம் மட்டும்தான், அவங்களுடைய கேட்டகரி மட்டும்தான் குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து டிஸ்பிளே பண்றாங்க. சப்மிட் மேனுஸ்கிரிப்ட் செக்ஷன்ல ஆக்சுவலா வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஃபார்ம்,
அப்புறம் நீங்க உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும், அவ்வளவுதான். சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்கு. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் ரிலேட்டடா வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ எனிவே நம்ம வந்து scopus.comல செக் பண்ணலாம். imago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ scopus.comல சோர்சஸ்ல டைட்டில்ல வந்து இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல. இதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயும் இந்த ஜேர்னல் நேம் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயும் இண்டெக்ஸ் ஆகல. இந்த ஜேர்னல் நேமையோ இல்ல ISSN நம்பரையோ நம்ம வந்து abdc.edu.au இந்த வெப்சைட்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. பப்ளிஷர் வந்து குளோபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொரியா யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களுடைய ISSN நம்பர் வந்து அதே ISSN நம்பர் தான். ரேட்டிங் வந்து C கேட்டகரி, நல்லா பாத்துக்கோங்க. A ஸ்டார் தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங், C அப்படிங்கிற வந்து லோவஸ்ட் ரேட்டிங். ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து குறைய ரேட்டிங் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து இப்போ ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஜேர்னல் எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மாசத்துக்கு இல்ல எவ்வளவு வருஷத்துக்கு ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து கேட்டா தொடர்ந்து கண்டினியூ ஆகும். ஸோ பிரச்சனை வராத வரைக்கும் இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கு இந்த ஜேர்னல் பத்தி அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பா ABDC டீம்ல வந்து அவங்க இந்த ஜேர்னலை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. தேவைப்பட்டா இந்த ஜேர்னலை வந்து ரிமூவ் பண்ணவும் செய்வாங்க. நீங்க ஆல்ரெடி எம்பிரிக்கல் எக்கனாமிக் லெட்டர்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். சோ கன்சர்ன்ஸ் ரைஸ் ஆகாத வரைக்கும் ஒரு ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து கண்டினியூ ஆகும். இதே மாதிரி UGC கேர் வெப்சைட், UGC கேர் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு வந்து இருக்கு. சோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வரல. AHCI, SCIE, SSCI இந்த டேட்டாபேஸ்லயும் இவங்க வரல. சோ UGC கேர் குரூப் 2ல வரமாட்டாங்க. இதே மாதிரி இந்த ஜேர்னல் டைட்டில்ல வந்து அதாவது டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னல் நேம் வச்சு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. சோ UGC கேர் குரூப் 1லயோ இல்ல குரூப் 2லயோ இந்த ஜேர்னல் வந்து இண்டெக்ஸ் ஆகல. சோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல. பட் வந்து ஸ்பெஷல் இஷ்யூலயும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ நிறைய இந்தியன் எடிட்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் இஷ்யூஸ் வந்து எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியன் அதர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது இந்த கொரியன் பேஸ்ட் ஜேர்னல்ல. சோ ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா இவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து 14,000 இந்தியன் ருபீஸ் ஆர் ஸ்லைட்லி மோர் தேன் $150. சோ இவங்க வந்து ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து அதாவது சப்மிஷன்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் ஜஸ்ட் 10 டேஸ் தான் டைம் எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னல் தொடர்ந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கா 10 டேஸ்ல வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஜேர்னல் உண்மையிலேயே ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், क्वेश्चंस, queries, பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ABDC, UGC கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.